கொலஸ்ட்ரால் சாப்பிட்றதுனால மட்டும் நீங்கள் வந்து கெடுதல் உண்டு பண்ணாது. கொலஸ்ட்ராலோட நீங்கள் அதிகமான சுகர் சாப்பிட்றதுனால தான் அந்த கொலஸ்ட்ராலே உங்களுக்கு உயிர்கொல்லி ஒரு பிரச்சனையாக மாறுது. 25% ஆஃப் ஃபேட் அதனால ஒன்றும் கெடுதல் இல்லை. பட் கார்போஹைட்ரேட்டோட அளவை நீங்கள் கம்மி பண்ணிங்கன்னா உடனடியாக சுகர் ஸ்பைக் ஏறாது, உங்களுக்கு பசியும் உடனடியாக எடுக்காது, சுகர் கண்ட்ரோலும் சீராகவே உங்களுக்கு இருக்கும். ஸோ இந்த மாதிரியான டயட் நீங்கள் ஃபாலோ பண்ணுறது தான் பெட்டர். ஸோ சுகர் அதிகமாக இருக்கிறதுனால உடம்புல பாதிப்பு ஏற்பட்டு உடம்பை டேமேஜ் பண்ணக்கூடிய பொருட்கள் உடம்பு செக்ரீட் பண்ணுறதுனால தான் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுறது. இப்போ சுகர் அதிகமாக ஆகிறதுனால நார்மலாக நான் சொன்ன மாதிரி இன்சுலின் தான் வந்து சுகரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு உடம்பு இயற்கையாக செக்ரேட் பண்ணுது. இதே ரொம்ப மிக அதிகமாக சுகர் பல ஆண்டு காலமாக இருந்துகிட்டே இருக்கும்போது இன்சுலின் வேலை செய்யாது. இப்போ இந்த இன்சுலின் வேலை செய்யலைன்னா உடம்புல இருக்கக்கூடிய எக்ஸஸ் சுகரை உடம்பு என்ன பண்ணும், என்னடா வேலை செய்யலைன்னு அது வந்து வேறு ஏதாவது ஒரு ரூட்டில் அந்த சுகரை கம்மி பண்ணுறதுக்கான முயற்சியில் இறங்கும். அந்த மாற்றுப்பாதைகள் வந்து சார்பிட்டால் பாத்வேன்னு ஒரு பாத்வே இருக்குது. அந்த மாற்றுப்பாதை வழியாக போகும்போது சுகர் வந்து இன்னும் மேற்கொண்டு கெடுதலான பொருளாக தான் அது மாறுது. ஓகேங்களா? ஸோ அட்வான்ஸ் கிளைகேஷன் எண்ட் ப்ராடக்ட்ஸ்னு சொல்லுவோம். அதாவது மாற்றுப்பாதை வழியாக சுகரை கம்மி பண்ணும்போது உடம்புல இன்னும் வந்து டேமேஜ் பண்ணக்கூடிய இந்த மாதிரியான அட்வான்ஸ் கிளைகேஷன் எண்ட் ப்ராடக்ட்ஸாக அது உருவாகி இது வந்து உடம்புல இருக்கக்கூடிய கண்ணை பாதிப்பு ஏற்படும். ரெட்டினோபதின் கண் பார்வை கம்மியாகிறது காரணம் இந்த அட்வான்ஸ் கிளைகேஷன் ப்ராடக்ட்ஸ் வந்து கண்ணில் இருக்கக்கூடிய ரத்த குழாயில் போய் அது படியும் போது அது அந்த ரத்த குழாயை பிளாக் பண்ணுது. இதே மாதிரி கிட்னியில் இருக்கக்கூடிய ரத்த குழாயில் இது போய் படியும் போது கிட்னியில் இருக்கக்கூடிய அந்த உங்களுக்கு கிரியாட்டின் யூரியா அதிகமாகி கிட்னி ஃபெயிலியர் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகும். இதனால் பல ஆண்டு காலமாக சுகர் இருக்கும்போது ஏற்பட பாதிப்பு. ரெண்டாவது அட்வான்ஸ் கிளைகேஷன் ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம உடம்புல இருக்கக்கூடிய மசில் ஜாயிண்ட்ஸு அந்த டெண்டன்ஸ்லாம் பதிகிறதுனால ஜாயிண்ட் வந்து கொலாப்ஸ் ஆகும், ஜாயிண்ட் பாதிப்பு ஏற்படும், மசில் வீக் ஆகிடும், டெண்டன்ஸ் வீக் ஆகிடும், அதில் அரிப்பு ஏற்பட்டு காலில் டயாபெட்டிக் ஃபுட் சிண்ட்ரோம் சொல்லி அந்த காலோட வளைவுகள்லாம் பாதிப்பு ஏற்பட்டு அந்த டிஷ்யூ டேமேஜை உண்டு பண்ணி காலில் ஆறாத புண்கள் வரக்கூடிய டயாபெட்டிக் ஃபுட் சிண்ட்ரோம்ங்கிற ஒரு பிரச்சனையும் உண்டு பண்ணுது. இந்த எக்ஸஸ் சுகர் வந்து இயற்கையாக இன்சுலின் வழியாக கம்மியாகாமல் மற்ற பாதைகள் வழியாக அதை கம்மி பண்ணுறதுக்கு உடம்பு முயற்சி பண்ணும்போது தான் நான் சொல்கிற இந்த அட்வான்ஸ் கிளைகேஷன் எண்ட் ப்ராடக்ட்ஸ் அந்த பாதைகள் வழியாக போய் உடம்பை டேமேஜ் பண்ணுது. எப்படி டேமேஜ் பண்ணால் இந்த சுகர் மாற்றுப்பாதை வழியாக போய் சுகர் கம்மி பண்ணுறது உடம்பு முயற்சி எடுக்கும்போது ரேஜ் ரிசெப்டார்ஸ்னு ஒரு ரிசெப்டார் உடம்புல வந்து ஒரு சிலது வந்து எல்லாமே வந்து அதுக்கான லாக் அண்ட் கீ மெக்கானிசம் இருக்கக்கூடிய ரிசெப்டாரில் போய் வேலை செஞ்சதான் அந்த பொருள் ஜீரணமாகும். இது தவறான ஒரு ரிசெப்டாரில் போயிட்டு இந்த சுகர் போய் பதிகிறதுனால அது வந்து உடம்புல இருக்கக்கூடிய அந்த இன்ஃப்ளமேஷனை அதிகம் பண்ணி எப்போ அது இன்ஃப்ளமேஷன் வரணும்னா ஏதாவது அடிப்படுது, ஏதாவது உடம்புல வந்து ஃபீவர் வருது, அந்த இன்ஃப்ளமேஷனுங்கிற ஒரு ப்ராசஸ் வந்து உடம்புல இருக்கக்கூடிய எதிர்ப்பு சக்தியை அது வந்து செக்ரேட் பண்ணி இயற்கையாக நம்மளோட எதிராளி ஒரு வைரஸோ பாக்டீரியாவோ அடிப்படுதோ அந்த மாதிரியான ஒரு பொருளை தான் அது போய் பாதுகாக்கணும். டிஃபென்ஸ் மெக்கானிசமாக தான் இருக்கணும். ஆனால் இந்த சுகர் அதிகமாகிறதுனால இந்த உடம்புல இருக்கக்கூடிய இன்ஃப்ளமேட்டரி பேராமீட்டர்ஸ் வந்து எக்ஸஸாக செக்ரேட் ஆகுது. எதிராளி வந்து அழிக்கிறதுக்காக செக்ரேட் ஆகும்போது அங்கே எதிராளியே இல்லை. அப்போ என்ன ஆகுது, அந்த எதிராளியாக செக்ரேட் ஆகக்கூடிய அந்த பொருட்கள் வந்து நம்மள உடம்புல இருக்கக்கூடிய கண்ணை பாதிக்குது, நம்மள உடம்புல இருக்கக்கூடிய கிட்னியை பாதிக்குது, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அந்த சதையை, போன்ஸ், ஜாயிண்ட்ஸு எல்லாத்தையும் பாதிப்பு ஏற்படுது. சுகரில் வந்து இதனால தான் வந்து க்ரானிக் இன்ஃப்ளமேஷன் சொல்லுவோம். அந்த இன்ஃப்ளமேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு இஎஸ்ஆர் நிறையா இருக்கும், சிஆர்பி அதிகமாக இருக்கும், டயர்டாகவே இருப்பாங்க, நல்லா சாப்பிட்ருப்பாங்க ஆனால் டயர்டாக இருக்கும். அவங்களுக்கு இன்ஃப்ளமேட்டரி பேராமீட்டர்ஸ் வந்து உடம்புல இருக்கக்கூடிய இந்த செல்ஸை வந்து பாதிக்குது. ஸோ சுகர் அதிகமாக இருக்கிறதுனால உடம்புல பாதிப்பு ஏற்பட்டு உடம்பை டேமேஜ் பண்ணக்கூடிய பொருட்கள் உடம்பு செக்ரேட் பண்ணுறதுனால தான் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுறீங்க. 5வது முக்கியமான பாயிண்ட்னு பார்க்கும்போது இந்த சுகர் வந்துருக்கக்கூடிய நபர்களில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் சுகர் நிறையா இருக்கிறதுனால அந்த இன்சுலின்கிற ஒரு இயற்கையாக சுகரை கம்மி பண்ணக்கூடிய அந்த ஹார்மோனால் வேலை செய்ய முடியும். இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் ஆகிறதுனால ரத்த குழாய்க்கு உள்ளார ஒரு லைனிங் இருக்கும், எண்டோத்தீலியம் சொல்லிட்டு. அந்த எண்டோத்தீலியமில் தான் உங்களுக்கு வந்து ரத்த குழாயை பாதுகாக்கக்கூடிய ஒரு கவரிங் இருக்கும். இப்போ இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸில் என்ன ஆகும்னா அந்த ரத்த குழாய்க்கு உள்ளாரக்கூடிய அந்த இன்னர் லைனை பாதுகாக்கிறதுக்கான ஒரு பொருள் நைட்ரிக் ஆக்சைடுன்னு சொல்லுவோம். அதான் அந்த ரத்த குழாயை விரிவடைக்கிறதும் சுருக்கிறதுக்கும் அந்த நைட்ரிக் ஆக்சைடுங்கிற ஒரு பொருள் வந்து நம்ம உடம்புல கூட ரத்த குழாய்க்கு ஒரு பாதுகாப்பான ஒரு கெமிக்கல். இப்போ இந்த சுகர் அதிகமாக இருக்கும் போது இன்சுலின் வேலை செய்யாத ஒரு பட்சத்தில் அந்த ரத்த குழாயில் அந்த நைட்ரிக் ஆக்சைடுங்கிற ஒரு பொருள் வந்து மேனுஃபேக்சர் ஆகாது. அப்போ ரத்த குழாயோட உள் பகுதி வந்து கிராக் ஆகி உடம்புல ரத்தத்தில் ஓடக்கூடிய கொலஸ்ட்ரால்லாம் ரத்த குழாய்க்கு உள்ளார வந்து என்ட்ரு ஆகும். எண்டோத்தீலியமில் இருக்கக்கூடிய நைட்ரிக் ஆக்சைடை செக்ரீட் பண்ணுறதுக்கு இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் வந்து ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது சுகர் அதிகமாக இருக்கக்கூடிய நபர்கள். ஸோ இதனால் ரத்த குழாய் வந்து பரவலாக எல்லா இடத்துலையும் பாதிப்பு ஏற்படுது.
ஸோ இந்த சுகர் வந்து இயற்கையிலேயே நீங்கள் அதிகமாக இருக்கும்போது எவ்வளோ பாதிப்புகள் ஏற்படுது பாருங்கள். கண்ணில் கூட இரத்த குழாய் பாதிப்பு ஏற்படுது, கிட்னியில் கூட இரத்த குழாய் பாதிப்பு ஏற்படுது, அந்த போன்ஸ், டெண்டன்ஸு, சதை பாதிப்பு ஏற்படுது. ப்ளஸ் வந்து இரத்த குழாயில் கொலஸ்ட்ரால் படித்து இரத்த குழாய் சுருக்கம் ஏற்பட்டு ஹார்ட் அட்டாக், ப்ளஸ் கிட்னி ஃபெயிலியர், ப்ளஸ் காலில் கூடிய இரத்த குழாய் அடைப்பு ஏற்படுது. இரத்த குழாய் டேமேஜ் ஆகி ஒரு சிலருக்கு வந்து இரத்த குழாய் பலூன் மாதிரி வீங்கி வெடிப்பு ஏற்படலாம், அனூரிசம் வரலாம். இரத்த குழாய் டேமேஜ் பண்ணுறதுக்கு இது அதிகமான சுகர் வந்து ஒரு மேஜர் ரோல் ப்ளே பண்ணுது. இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் வந்துட்டு ஃபேட்டாக இருக்கக்கூடிய பொருள் சாப்பிட்றீங்க, ஓகேங்களா? டயட்டில் வந்து நெய் சாப்பிட்றீங்க, இல்லை ஃபேட் இருக்கக்கூடிய ஒரு பொருளை சாப்பிட்றீங்கன்னா உங்களுக்கு வந்து உடம்புல வந்து கொலஸ்ட்ரால் இருக்கும். கொலஸ்ட்ராலுக்கு கூட சேர்ந்து அதோடைய குட்டி குட்டி பார்ட்டிகல்ஸ் எல்டிஎல், விஎல்டிஎல்ங்கிற ஒரு சின்ன புரத சத்துக்கள் இருக்கும். இதெல்லாம் கொலஸ்ட்ரால்னால நீங்கள் வந்து என்ன நினைப்பீங்க, இப்போ நிறையா ஃபேட் சாப்பிட்றோம், நம்மளுக்கு கொலஸ்ட்ரால்னால தான் பிரச்சனை வருதுன்னு நினைப்பீங்க. ஆக்சுவலாக கொலஸ்ட்ரால் மட்டும் பிரச்சனை உண்டு பண்ணுறதில்ல. அந்த கொலஸ்ட்ரால் வந்து அதோடைய இன்னும் சிறிய பகுதியாக எல்டிஎல்னு ஒரு ஃபேட்டோட சின்ன சைஸ் பார்ட்டிகல்ஸ் எல்டிஎல்னு சொல்லுவோம். இந்த பிளட் டெஸ்ட்டில் உங்களுக்கு ரிப்போர்ட்டில் எல்லாமே வந்துடும் எல்டிஎல். இந்த எல்டிஎல் மட்டும் இருக்கிறதுனால மட்டும் உடம்புல வந்துட்டு இரத்த குழாயை டேமேஜ் பண்ணி இரத்த குழாய் அடைப்பு ஏற்படுறதில்ல. இந்த எல்டிஎல் இருக்கும், ஆனால் எல்டிஎல்லோட நீங்கள் சுகர் அதிகமாக சாப்பிடும் போது எக்ஸஸ் சார்ஜ் ஆகி சுகர் அதிகமாகி அந்த எலக்ட்ரான்ஸ் செக்ரெட்டாக இந்த பேட் எலக்ட்ரான்ஸ் தான் வந்து இந்த எல்டிஎலை போய் என்ன பண்ணுது, தொந்தரவு பண்ணி அதை உடச்சிருது. ஒன்ஸ் எல்டிஎல்ங்கிற அந்த பார்ட்டிகளில் இந்த பேட் எலக்ட்ரான்ஸ் பாதிப்பு ஏற்படக்கூடிய ரியாக்டிவ் ஆக்சிஜன் ஸ்பீஷிஸ்ன்னு இருக்கக்கூடிய அந்த பேட் எலக்ட்ரான்ஸ் போய் அந்த எல்டிஎலை உடைக்கும் போது தான் எல்டிஎல் வந்து மோசமான ஒரு கேரக்டராக மாறுது, ஓகேங்களா? ஸோ கொலஸ்ட்ரால் சாப்பிட்றதுனால மட்டும் நீங்கள் வந்து கெடுதல் உண்டு பண்ணாது. கொலஸ்ட்ராலோட நீங்கள் அதிகமான சுகர் சாப்பிட்றதுனால தான் அந்த கொலஸ்ட்ராலே உங்களுக்கு உயிர்கொல்லி ஒரு பிரச்சனையாக மாறுது. ஸோ எல்லாத்துக்கும் காரணம் வந்து சுகர் அதிகமாக இருக்கக்கூடிய கார்போஹைட்ரேட்ஸை நீங்கள் அதிகமாக சாப்பிட்டுட்டு இருக்கிறதுனால தான் உடம்புல வந்து இந்த மாதிரியான கொலஸ்ட்ராலும் அது வந்து டேமேஜ் பண்ணுற அளவுக்கு ஒரு கெடுதலான ஒரு பொருளாக அந்த சுகர் தான் வேலை பார்க்குது. ஸோ இப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணால் டயட்டை நீங்கள் 4 விதமாக பிரிச்சுக்கிட்டிங்கன்னா ஹை சுகர், ஹை ஃபேட் இந்த மாதிரி டயட் சாப்பிட்றதா இருக்கிறதுலே ஒஸ்ட்டு. உங்களுக்கு வந்து மோசமான பாதிப்பு உண்டு பண்ணுறது ஹை கார்போஹைட்ரேட், ஹை ஃபேட்டான பொருள். கார்போஹைட்ரேட் ஹையாக சாப்பிடும் போது அந்த எக்ஸஸ் கார்போஹைட்ரேட் தான் எக்ஸஸ் எலக்ட்ரான்ஸை செக்ரேட் பண்ணி பேட் எலக்ட்ரான்ஸ் வந்து அந்த கொலஸ்ட்ராலை டேமேஜ் பண்ணுறதுக்கு ஒரு காரணமாக இருக்கும். ஸோ ஹை கார்போஹைட்ரேட், ஹை ஃபேட் டயட்டை நீங்கள் அவாய்ட் பண்ணணும், ஓகேங்களா? செகண்ட் வந்து எது பெஸ்ட்டுன்னு பார்க்கும்போது லோ கார்போஹைட்ரேட் ப்ளஸ் ப்ரோட்டீன் அண்ட் ஃபேட் டயட் இது ஓகே. லோ சுகர் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து மீதி ரெண்டும் உங்களுக்கு ஃபேட்டும் ப்ரோட்டீன்ஸும் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணி அது வந்து பாடிக்கு வேணுங்கிற எலக்ட்ரான்ஸாக கன்வெர்ட் ஆகிக்கும். ஸோ நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டிய இதுன்னு பார்க்கும்போது டயட்டில் லோ கார்போஹைட்ரேட், மாடரேட் ப்ரோட்டீன், 60% ப்ரோட்டீன், 20-25% ஆஃப் ஃபேட். அதனால ஒன்றும் கெடுதல் இல்லை. பட் கார்போஹைட்ரேட்டோட அளவை நீங்கள் கம்மி பண்ணிங்கன்னா உடனடியாக சுகர் ஸ்பைக் ஏறாது, உங்களுக்கு பசியும் உடனடியாக எடுக்காது, சுகர் கண்ட்ரோலும் சீராகவே உங்களுக்கு இருக்கும், மேலே அப் அண்ட் டவுன் ஆகாது. ஸோ இந்த மாதிரியான டயட் நீங்கள் ஃபாலோ பண்ணுறது தான் பெட்டர். ஸோ இனிமேட்டு வந்து நம்ம என்ன பண்ணணும், உடம்பு இயற்கையாக வந்து சுகர்னாலேயோ இல்லை மற்ற ஃபேட்னாலேயோ உடம்பு வந்து எதை வந்து நம்மளோட உணவு பழக்கவழக்கங்கள் வந்து எது அதுக்கு தேவையான விஷயத்தை எப்படி பண்ணிக்கும், கெடுதலான விஷயத்தை இதே உணவு எப்படி பண்ணுதுங்கிறத பற்றி நம்ம இனிமேட்டு அதிகமாக பேச ஆரம்பிக்கலாம். என்னோடய அடுத்தடுத்த வீடியோவில் நான் இந்த மாதிரியான மெட்டபாலிக் கிளாஸ் ரூம் டே டு டே நம்ம உடம்பு என்ன பண்ணணும், எதை பண்ணுறதுனால கெடுதலாக ஆக போகுதுங்கிற டே டு டே விஷயத்தை பற்றி உங்களுக்கு அந்த நாலேஜை கொடுக்கறதுக்காக நான் இனிமேட்டு ஒரு சில வீடியோஸை நான் பேச போகிறேன். தேங்க்யூ.